ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றினா நம்ம எப்படி நம்ம யூடியூப் சேனலோட லைக்ஸையும் டிஸ்லைக்ஸ் கவுண்ட்டையும் நம்ம எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணுற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் லெவல்லையும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவுக்கு மட்டும் எனக்கு லைக்ஸ் வந்து ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எப்படி மொபைலில் ஹைட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் ஹைட் பண்ணுறதுங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸ்டூடியோவில் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் மொபைலில் தான் சேனல் ரன் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணி studio.youtube.com கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் தீஸ் வீடியோன்னு இருக்கும். அந்த டிக்கை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனலில் இருக்கிற எந்த வீடியோக்கும் லைக்ஸையும் டிஸ்லைக்ஸ் கவுண்ட்டையும் யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த கவுண்ட்ஸ்க்கு பதிலாக லைக்கு டிஸ்லைக்குன்னு வந்து நேமாக வந்து ஷோ ஆகும். இப்போ வாங்க இதை எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோ செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோவுக்கு இந்த லைக்ஸ் ஹைட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோன்னு அதே மாதிரி அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ வாங்க இதை எப்படி யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து யாரும் வந்து அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கவுண்ட்டை வந்து பார்க்க முடியாது. இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி லைக் அண்ட் டிஸ்லைக் கவுண்ட்ஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.